ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஃபேமிலி ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, இந்த எபிசோடுக்குள்ளே என்ன நடக்கும். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, இது மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கே நான் மூவ் ஆன் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்கிறதோட தான் போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பார்த்தேம்மா, அதுதான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுச்சு. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, இது மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. ஏன் இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மாவும் ஜியான் சொல்கிறது தான் உண்மை, இதுதான் நடந்துச்சு. ஸோ அவள் எடுத்திருக்க முடிவுக்கு எல்லாருமே மதிப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாருமே வேலை கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கே அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க எல்லாருக்குமே எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ஜெஸு வந்து கேட்குறா, அக்கா நீ என்னோட ட்வின் சிஸ்டர் இல்லையா, ஏன் இப்படி வீசுற, நீங்கள் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், ஆமாம் ஜெஸு இதான் உண்மை, ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஜெஸு வந்துட்டு ஏன் நீங்கள் 2 பேர் கம்முன்னு இருக்கீங்க, உனக்கு ஓகேவாடா தம்பி அப்படின்னா, தம்பி வந்து அக்கா மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே எனக்கு ஓகே, நீ போய் அங்கே இருக்கா, ஆனாலும் நீ என் அக்கா தானே, அங்கே இருந்தாலும் எனக்கு அக்கா போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே இருந்தாலும் என்னோட அக்கா தான், ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு ஜெஸு கேட்குறா. அப்புறம் அண்ணாட்டையும் கேட்குறா, பேச ஒன்றும் இல்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஜெஸு ஏன்டி இப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜியான் கேட்குறா. ஜெஸுவால் இதை ஏற்றுக்கவே முடியல, நான் அங்கே போயிருந்தாலும் நான் உன்னோட அக்கா தாண்டி, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஜெஸுக்கு வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, இன்னும் நீங்கள் எல்லாம் கிளம்பலையா, வேலைக்கு டைம் ஆச்சு இல்லை, கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வீட்டெல்லாம் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து கால் வருது. யாருன்னு அட்டன் பண்ணி, இது மாதிரி நான் ஜியானோட அம்மா தான் பேசுகிறேன் அப்படின்னா, தெரியுது சொல்லுங்கள், நான் உங்கள் நம்பர் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னா, இது மாதிரி என்சோக்கி வந்து உங்கள் கூடயே வரத்துக்கு ஓகே சொல்லிட்டா, அங்கே வரேங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா, அவளே சொன்னாளா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அவளே சொன்னா அப்படின்னு சொன்னதுமே ஃபோனை கட் பண்ணிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறா, இது மாதிரி என்சோக்கி வரப்போகிறாளா அப்படின்னு கேட்டதுமே அவங்க அப்பாவுக்கு ஒரே ஹாப்பி. நிஜமாவா, இது அவளே ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கவும் அங்கேருந்து ஏஞ்சி போயிடாரு. ரொம்ப நாள் கழிச்சு தன் பொண்ணு கூட இருக்கிறத நினச்சி 25 வருஷம் மிஸ் பண்ணியிருப்பாங்களா, அதனால் அதெல்லாம் நினச்சி ரெஸ்ட் ரூமில் வந்து நின்றுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அழுதுகிட்டு இருப்பார் அவர் பொண்ணை நினச்சி. ஸோ அந்த டைமில் அவங்க ஒய்ஃப் அங்கே வந்து, ஏனுங்க நீங்கள் அழுதிங்களா, நிஜமாவே அழுதிங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் வந்தால் பையன் கேட்குறாங்க, அப்பா நீங்கள் இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹாப்பியாக. ஏன்னா அவங்க தங்கச்சி வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அப்பாவை அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி என்சோக்கி வரப்போகிறா, அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கணும், ஸோ வரதை வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கணும், நம்ம கூடிய சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிடலாம், பத்திரிகைக்காரங்கெல்லாம் தேவையில்லாமல் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இப்போ தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க சீக்ரெட்டாக வச்சுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜியானா தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அமௌண்ட் கேட்டதுமே போட்டுட்டு இருப்பாங்களே, அதை பார்த்துட்டு 20 ரூபா மாதிரி 20,000 டக்குன்னு அசால்ட்டாக போட்டு விட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நமக்கு ஹீரோயினோட அண்ணனை தான் காமிக்கிறாங்க. காலையில் சொல்லியிருப்பார்ல, ஹச்எஸ் குரூப்போட பாரிஸ் தான் இவங்கிறது மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால் எப்படி அவங்க கம்பெனி என்னங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நமக்கு ஹீரோவை தான் காமிக்கிறாரு. அவரோட மாலில் தான் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாரு. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோவுக்கு ஒரு கால் வரும். அட்டன் பண்ணி யார்டா என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜியான் தான் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்டால், நான் தான் அமௌண்ட்டெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டாலும், இன்னுமே உன் பேச்சே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண போவார். நீ சொன்னால் நான் உடனே செஞ்சிடணுமா, நீ என்ன 1/2 ஹவர்க்குள்ளார என்னை மீட் பண்ண வர, இல்லாட்டி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஒன்றா இருப்பார்ல, அவர் கேங்கோட நேம் சொல்லிட்டு என்ஜின், அந்த கேங்கோட பேர் என்ஜின் குரூப்பில் தான் நீ இருக்க, ஒழுங்காக இப்போ நீங்கள் 1/2 ஹவர்க்குள்ளே வராட்டி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. வந்துட்டு இது மாதிரி அமௌண்ட்டு எடுக்கணும்னு சொல்லும்போது, உங்களுக்கு கேஷாக வேணுமா இல்லை செக்காக வேணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜியான் என்ன சொன்னாங்கங்கிறது நமக்கு இப்போ காமிக்கல. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஜியான் வர சொன்ன இடத்துக்கு வந்துட்டு காரில் உட்காந்துக்கிட்டு, அப்பா காலையில் வேறு சொன்னார் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டலாம் மாட்டிடக்கூடாது, தேவையில்லாமல் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, இவ வேறு என்ன பண்ணி வைக்க போகிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஜியான் வந்துடுவா. ஹலோ நான் இங்கே இருக்கேன், இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஹீரோ காமெடியாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஜியானோ வெளில வரமாட்டியா, ஏன் உள்ளே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால் நான் இங்கேருந்தே பேசுகிறேன் அப்படின்னா, சரி எதுக்கு என்னை வர சொன்னேன் அப்படின்னா, இந்த இதுக்கு தான் அப்படி, என்னது இது அப்படின்னு கேட்டால், இந்த இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் கொடுத்தா. ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு.
அவங்க கேட்டிருப்பாங்களா செக்கா வேணுமா கேஷா வேணுமான்னு. ஹீரோயின் வெறும் 50 ரூபா நோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்னது இது வெறும் 50 ரூபா நோட்டு? ஆமா, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தான் 20,000 என்னைக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்தே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு இது டாக்ஸுக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லாம இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு 200 எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் அது 20,500 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காசுல எனக்கு வேணாம். நீ எப்படி இதை வாங்கின? நீ பிரைவேட் லோன் வாங்கினியா இல்ல அதிக வட்டிக்கு கொடுத்து வாங்கினியா? இதெல்லாம் வேணாம். நீ வேணாம்னு சொன்னா நான் வேணாம்மா. நான் எப்படி வாங்கினா உனக்கு என்ன? நான் என் கிட்னியை வித்திருப்பேன் இல்லைன்னா கிளப்ல டான்ஸ் ஆடி கூட நான் இந்த இதை கொண்டாந்துருப்பேன். உனக்கு என்ன? உனக்கு தேவையான அமௌண்ட் கொடுத்துட்டேன்ல. அது இல்ல அப்படிங்கும்போது, உன்னோட காசு உனக்கு வந்துருச்சுல்ல, இனிமே உனக்கு எனக்கு எந்த ஒரு கணக்கு வழக்கும் இல்லை, இனிமே நீ என்னை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பலான்னு போவாங்க. ஆனா ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை தப்பா எதுவும் சொல்ல, நீ ஏன் இப்ப நீ இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? எனக்கு இந்த காசு வேணாம் புடி அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு போய் காரில் உட்காந்துக்குவாரு. கதவை தர அப்படின்னு சொன்னா, சரி இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அமௌண்ட் மட்டும் வேணாம், நீ அதை வச்சுக்கோ, நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் காருக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, நீ வேணான்னு சொன்னா நான் விட்டுட்டு போயிடணுமா? என்னை பார்த்தா என்ன பிச்சைக்காரி மாரி தெரியுதா? நீ இந்த காசை எடுத்துக்க என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏறிட்டு ஒரு தொல்லை முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்பரை பிளாக்ல போடணும்னு சரி நம்பரை பிளாக்ல போட்டு விட்டாங்க ஹீரோவோட நம்பரை. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி. இப்ப நமக்கு ஹீரோயினோட அப்பா தான் காமிக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கும்போது அவருக்கு கால் வருது. அவர் ஒய்ஃப் தான் கால் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி உங்க ஆஃபீஸ் முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு பதறிடு. ஏன்னா அவர் பொய் சொல்லி இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் மேனேஜரா ஒர்க் பண்றேன்னு. ஸோ விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு டாக்ஸி பிடிச்சிட்டு அவசரம் வந்ததுமே லஞ்ச் டைமு வா லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி ஒய்ஃப் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினோட அம்மா சாப்பிடாமையே இருப்பாங்களா? அதனால சாப்பிடுமா, ஏன் தயங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு, ஏதோ நீ ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு அவங்க அப்பா கரெக்டாக கெஸ் பண்ணி கேட்குறாரு. ஆனால் அவங்க வந்து ஆமாம் அப்படின்னு, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, இதை கேட்டிங்கன்னா சாப்பிட மாட்டீங்க, அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம்னா, ஏன் ஏதாவது கடன் எது வாங்கிட்டியா எனக்கு தெரியாமல் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜெஸ்ஸுவோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட ஜியான் தான் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன்னு அந்த அம்மா இவர் அந்த விஷயத்தையே மறந்துட்டார் போல. அவங்க அம்மாவும் அம்மா என்ன சொல்ற ஜெஸ்ஸுவோட அப்பா அம்மாவா அப்படின்னு சொன்னது அவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஜெஸ்ஸு தான் இப்ப அவங்களோட பிள்ளை, ஆனா இந்த அம்மா தான் மாத்தி சொல்லியிருக்காங்க. இல்ல நீ ஏன் இப்படி எல்லாம் சொன்ன, இப்படி மாத்தி சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவங்க வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு, அந்த டென்ஷன்ல தான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா இவங்க ஏன் அவ்வளோ டென்ஷனா இருப்பாங்கன்னா, ஜியான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருப்பாளையா இந்த ஜாப்காக. அது மீரா வந்து சண்டை போட்டப்ப அப்ப வந்து இவங்க எல்லாத்தையுமே அங்க இருந்து பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு கஷ்டத்துல தான் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரி நம்ம பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, ஜெஸ்ஸு நம்ம கூட இருந்தாலுமே அவ இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றா. ஆனா ஜியான் அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறா. அவ ஸ்கூல் படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும்போதும் சரி இப்போ வரைக்குமே அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அதனாலதான் ஜியான் அவங்க பொண்ணுன்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா. ஆனா அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க, நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், ஜெஸ்ஸுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா, இப்பவே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பயே போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளை சும்மா விடமாட்டாங்க. ஆல்ரெடி குழந்தைய தூக்கிட்டு வந்ததுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஜெஸ்ஸு நம்ம கூட இருந்தாலும் நல்லா தான் இருக்கா, ஜியான் கஷ்டப்படாம இருக்கணும்ல, அதனால தான் நான் சொன்னேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. பாவம் அந்த மனுஷன் இந்த வயசுலயும் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அப்பயும் அந்த அம்மா தான் பண்ண தப்பை புரிஞ்சுக்காம அவரை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு புரியல இதனால எவ்வளோ கஷ்டம் வரப்போகுதுன்னு, இப்பயே நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லிடலான்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த அம்மா டென்ஷன் ஆகி கத்துது. இதுக்கப்புறம் ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்கிறது தெரியாம அவங்க பாட்டுக்கு போய் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு ஹீரோவோட அப்பா தான் காமிக்கிறாங்க. தான் பொண்ணுக்காக கிஃப்ட் வாங்க தான் வந்திருக்காங்க. என்சோக்கிங்கிற பேர்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு பென் வாங்கிறாங்க. அவங்க பிள்ளைக்கு பார்த்து பார்த்து சென்டிமெண்டா வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா காஸ்ட்லியா வாங்கி தந்துட்டு இருக்காரு, ஒரு அப்பாவால எதுவும் வாங்கி தர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஜியானை தான் காமிக்கிறாங்க. ஜியான் ரொம்ப கேஷுவலா இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ரிலாக்ஸா அங்க உள்ள எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு வரா. அப்பா வர வழியில அந்த மியூசிக்லாம் போடுவாங்க இல்லையா, அங்க நின்று நல்லா மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அவளோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்றாங்க. அவளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க. கால் பண்ணிட்டு என்ன ஜியான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, இது மாதிரி மியூசிக் கேட்டோம்னா என்ன ஒரு ஆச்சரியம், மழை கீழே வரப்போகுது
நீ இந்த மாதிரியா இருக்க மாட்டியேடி, ஏன்டி ஜாப் போலியா அப்படின்னு கேட்டா, ஹீரோயினியா வானம் இன்னைக்கு சூப்பரா இருக்குல்ல, வானம் இவ்வளோ அழகா இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு என்னுடைய கால் கட் பண்ணிடுவா. ஆனால் ஹீரோவை கட்டுறாங்க. இப்போ ஹீரோ அந்த பணத்தெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஹீரோயின் இந்த பணத்தை எப்படி வாங்கியிருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. வட்டி கடைக்காரன்ட்ட வாங்குற மாதிரியும் கிளப்ல டான்ஸ் ஆடுற மாதிரியும் இல்லை, கிளப்ல ஆடுறதெல்லாம் அவளுக்கு செட் ஆகாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பிடிச்ச உருன்னு தான் வச்சிருப்பா. ஒருவேளை ஆர்கான்ஸ் எல்லாம் வித்திருப்பாளோ அப்படின்ட்டு ஆர்கான்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏதோ அவள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எப்படி அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ மண்டே பிச்சுட்டு இருக்கும்போதே அசிஸ்டன்ட் வருவாரா. அசிஸ்டண்ட்டை சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எது இதை பற்றியா கேட்குற அப்படின்ட்டு. ஆமாம், நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும், நீ ஒருத்தருக்கே அமௌண்ட் கொடுக்கணும், ஆனால் உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ கேட்டா, லோன் வாங்குவேன், இல்லாட்டி யார்ட்டையாவது கடன் வாங்கி கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லணும், இல்லாட்டி உங்கள்கிட்டயே நான் கேட்பேன் அப்படின்னு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் டென்ஷன் ஆகிட்டு நான் எங்கள் அப்பா அம்மாட்ட வாங்குவேன், இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனைங்கிற மாதிரி கேட்டுருவாரு. ஆமாம், பேரண்ட்ஸ்கிட்ட வாங்கிடுவேன். இவ்வளோ பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி இவ்வளோ அமௌண்ட் இருக்கும் ஏழையாக இருக்கிறவங்கள்ட்ட? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு கிளப்பில் வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வேலை பார்த்தா ஒருத்தருக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னதுமே இப்போ ஹீரோ இமேஜினேஷன் பண்ணுறாரு. ஜெசுவும் ஜியானும் மற்றவங்களுக்குலாம் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் ஓடுது. ஐயோ கடவுளே, ஏன் இப்படிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு, எப்படி தான் வாங்கியிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நமக்கு ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் தான் காமிக்கிறாங்க. இது மாதிரி ஜியானுக்கு வந்து அப்ராட் போய் படிக்கணும்னு ஆசை, அதனால நீங்கள் ஜியானை வந்து அப்ராட் போய் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டிங்களே, என்ன பண்ணு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹாஸா சொல்கிறாங்க. இல்லை, அவளோட ஆசை, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், இந்தாங்க இங்கே குழந்தைய இத்தனை வருஷமா வளர்த்ததுக்கு என்னோட சின்ன ஒரு உதவி, இது வந்து உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும், இதை வச்சுக்கோங்க அப்படின்னா. ஆனால் அவங்க அம்மா இல்லை 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 எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு தேவைப்படும், பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு இல்லை அப்படின்னா. இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு, அதனால எங்களுக்கு தேவைப்படணும். ஓ அப்படிதான் சொல்லி வச்சிருக்காரா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜியானை ஜெசுவை தான் காமிக்கிறாங்க. ஜெசு வந்துட்டு அக்கா இங்கே வா, நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னா ஆசையாக பேஜியான்னு உட்காந்து கேட்குறா. அக்கா நீ இங்கே இருக்க மாட்டியா, நீ என்னோட ட்வின் சிஸ்டர் இல்லையா அப்படின்னு கேட்டா, நீ ஏன் அங்கே போகணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஜெசு ஏண்டி இவ்வளோ ஃபீல் பண்ணுற, நான் எங்கே இருந்தாலும் நான் உன்னோட அக்காடி அப்படின்னா, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி பாவம் பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்னன்னா இருந்தாலும் ட்வின்ஸுக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் இத்தனை வருஷமாக ஒன்றாவே இருந்துட்டால, அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்களோ அவங்க அப்பாவும் ரொம்ப யோசிக்கிறாரு, இதை எப்படி சமாளிக்கிறது, எப்படியாவது இதை சமாளித்தே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா யோசிக்கிறாரு. அவங்க அம்மாவும் நைட் டைமில் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவா கிளம்பி வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு இப்போ எப்படியாவது இதை சமாளிக்கணும், இதை எப்படியாவது உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு ஜியான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சு, ஏன் வீட்டுக்கு வந்தீங்க இப்போ அப்படின்னு கேட்டா, ஜியான் கூப்பிட்டு இருக்காரு. வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்காந்துச்சு பேசுறாங்க. இது மாதிரி அவள் போகலான்னு முடிவு பண்ணிட்டா, அவள்கிட்ட போய் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னா, உனக்கு புரியல, இப்பயே இதை சரி பண்ணிடணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஜெசுவை தான் காமிக்கிறாங்க. பேக்கரி வந்துட்டுமே அக்கா நம்மளை விட்டு போறாங்கிற மாதிரி அவளால் அதை ஏற்றுக்க முடியாம ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா. என்ன நீ அழுதுகிட்டு இருக்கியா, ஏன் அழுவுற, ஏன் அந்த சைக்கிளில் வருவானா அந்த பையனை ஏது உன்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டானா அப்படின்னு கேட்டா, இல்லை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சரி வெளில போய் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு வா அப்படின்பாங்க. கரெக்டாக அங்கே வந்து ஒரு வயசானவங்க வரவும் உட்கார எதுவுமே இல்லாதனால ஒரு ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்து இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனருக்கு அப்போ தான் தோணும், நமக்கு இந்த ஐடியா எப்படி நமக்கு தோணாமல் போச்சு அப்படின்ட்டு. கடைக்காரவர் வந்து இது மாதிரி பக்கத்தில் உள்ள ஃபர்னிச்சர் கடைக்கு போயிட்டு நீ ஒரு 2 சேர் வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. இப்பயே வா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், இங்கே எங்கேயாவது பக்கத்தில் கடை இருந்துச்சுன்னா பார்த்துட்டு ஒரு நல்ல சேராக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசு கொடுக்குறா. சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெசுவும் காசை வாங்கிக்கிறா. இவர் ஏன் இதை மாதிரிலாம் பண்ணுறாருன்னா, ஜெசு அழுதுகிட்டே இருக்கால, அதனால டைவர்ட் பண்ணோம்னா அவள் அழுவாமல் இருப்பா, அதனால தான் வேலை கொடுத்துட்டே இருப்பார். இப்போ ஹானையும் நம்ம ஜியானையும் தான் காமிக்கிறாங்க. ஹான் காஃபி ஷாப் உள்ளார வந்து அதுமாரி காஃபி ஷாப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுமே சூப்பராக இருக்கே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அக்காவை என்ன பண்ணுறா, அங்கே ஒர்க்
ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜியான் ஒரு பார்சல் எடுத்துகிட்டு ஹேண்ட்டை கொடுத்தா, இது எனக்கு கிஃப்ட்டா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி, அது கிஃப்ட்டில் இல்லை, உன்னோட கோட்டு தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உனக்கு எப்படி இந்த இன்டீரியர் டிசைனர் ஒர்க்கெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு, நீ எப்படி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னா, எல்லாம் ஒன்னால தான், நான் உன்னை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் எப்படி போல்டாக இருக்கணும் என்னங்கிறதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஹான் வந்து இந்த ஃபர்னிச்சர்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக தான் காலேஜ் சேர்ந்துருப்பா. சரி ப்ராக்டிக்கலாக செஞ்சு பழகுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்தால் எல்லாருமே சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா நடக்குதுன்னு போய் பார்த்தா ஜியான் தான் உட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹான் அப்போ பார்த்ததுதான் அப்பையிலேருந்தே ஜியான் தான் அவளோட ஃபர்ஸ்ட் க்ரஷ், ஃபர்ஸ்ட் லவ் எல்லாமே. ஏன் அவளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பான்னா, அந்த ஸ்கூலில் எல்லாருமே ஜென்ஸாக தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் ஜியான் மட்டும்தான் அங்கே லேடிஸு. அதனால தான் அவளை பார்த்ததுமே அவள் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஜாபை வந்து செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஜியான் கிட்ட சொல்லி 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜியானுக்கு கால் வரும். அவங்க அப்பா தான் பேசியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு பார்க்குக்காமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் கிளம்புவா. சரி இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி வர சொல்லி ஜியானை வந்து டாக்ஸியில் அனுப்பி விடுவான். ஜெஸ்ஸு கரெக்டாக அங்கே வருவாளா, இது மாதிரி சேர் வாங்கிட்டு போகலான்னு. ஆனால் ஹான் வந்து ஒரு பொண்ணு டாக்ஸியில் அனுப்புறதை பார்த்துட்டு ஒருவேளை அவனுக்கு ஆள் இருக்கோ அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிக்குவா. ஆனால் ஜியானை பார்த்துருக்க மாட்டா, ஏதோ ஒரு பொண்ணுன்னு நினச்சி தான் அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம க்ரஷுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கா. வெறிக்க யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ ஜியானை தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வர சொல்லியிருப்பாரு. அங்கே வந்து பார்த்தா அவங்க அப்பா ஒரு பென்சிலில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்பா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பக்கத்துக்கு போனால், வந்துட்டியா அம்மா வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உட்காருமா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசுகிறாரு. அம்மா இது மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்கம்மா, ஆனால் நீ அங்கெல்லாம் போவேணா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியானுக்கு ஷாக்கு, ஏன் அப்பா நம்மள அங்கே போவேணான்னு சொல்கிறாருன்னு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.